அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 ஜனவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளர் திரு எல்.கே. அத்வானி அவர்கள் இணையதளம் மூலம் அவருடைய இணையதள உறுப்பினர்களிடம் சேட்டிங் நடத்தினார். அதில் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதம மந்திரி ஆவதற்கு உரிய அத்தனை தகுதிகளும் உடையவர் என்றும், எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குஜராத்தில் எப்படி நன்மைகள் மக்களுக்கு சென்றடைகிறதோ அதேபோல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சென்ற அடையும் என்பது உறுதி என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடந்த ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டார். கருத்தரங்கில் பேசுவதற்காக ராகுல் காந்தி தயாரித்து வைத்திருந்த உரை மற்றும் இதர குறிப்புகள் மத்திய உணவு இடைவேளையில் ஆவணங்கள் மாயமாகிவிட்டதாகவும், இது குறித்து ராகுல் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் செய்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதய குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று மீண்டும் அகில இந்திய விஞ்ஞான மருத்துவ கழகத்தின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும், நாளை அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை நடைபெறும் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் பிரதமர் அறுவை சிகிச்சை முடிந்து வர குறைந்தது 3 மாதங்களாவது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் எனவே அவர் மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை அவரது பொறுப்புகள் மூத்த அமைச்சரான பிரணாப் முகர்ஜியிடம் ஒப்படைக்கப்படும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பை தீவிரவாதிகளுடன் மோதிய வீரமரணமடைந்த மகாராஷ்டிரா தீவிரவாத ஒழிப்பு படை தலைவர் ஹேமந்த் கார்கரே, சப் இன்ஸ்பெக்டர் துக்காராம் கோபால் பொம்லே மற்றும் கமாண்டோ வீரர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் ஆகியோருக்கு அசோக் சக்ரா விருதுகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளுக்கு மத்திய அரசு விதித்திருந்த தடையை தில்லி உயர்நீதிமன்றம் நீக்கி உள்ளதாக புதுடில்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய ரயில்களில் பயணம் செய்யும் புற்று நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக வருபவர்களுக்கு இருக்கை ஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வாரியம் அனைத்து மண்டல ரயில்வே அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. உதவிக்கு ஒருவருடன் ரயில் பயணம் செய்யும் புற்றுநோயாளிக்கு 2ஆம் வகுப்பு குளிர்சாதன இருக்கை வசதியில் 75% கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் சர்வதேச பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்வதாக அமெரிக்காவின் புதிய அதிபரான திரு பாரக் ஒபாமா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் கியூபா கடல் பகுதியில் உள்ள குவாண்டனோ தீவில் உள்ள சிறையை மூட திரு ஒபாமா அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழத்தில் தமிழின அழிப்பினை கட்டவிழ்த்து விட்டுள்ள ஸ்ரீலங்காவுக்கான பொருளாதார உதவிகளை நிறுத்த கோரி நார்வேவில் உள்ள ஜப்பான் தூதரகத்துக்கு முன்பாக நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக நார்வேயிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜப்பான் நாடு 8 சேட்டலைட்டுகளை விண்ணில் செலுத்தியுள்ளது. டோக்கியோவுக்கு தெற்கே 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டகாஷிகா என்ற குட்டித்தீவிலிருந்து இந்த சேட்டலைட்டுகள் செலுத்தப்பட்டுள்ளன என்றும், இந்த சேட்டலைட்டுகளுடன் H-2A ராக்கெட் விண்ணில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்றும், பூமியில் மேற்பகுதியில் 56,000 இடங்களில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயுகளின் அடர்த்தியை விஞ்ஞானிகள் கணக்கிடுவதற்காக இந்த சேட்டலைட் பெரிதும் உதவும் என்றும் கூறப்படுகிறது. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து மற்றும் ஒரு சம்பவத்தில் உண்மையாகி இருக்கிறது. ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகை தமிழர்களை 2ஆக பிரித்து அதில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பது இப்போது நிறுவனமாகியுள்ளது. தினமர் பத்திரிகையின் நிருபர்கள் 2 புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலைக்கு செருப்பு மாலை போட்டு
தமிழர்கள் இடையே மோதலை ஏற்படுத்தி குளிர் காய்ந்ததாக தற்போது திடுக்கிட்டும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆரிய பார்ப்பின மக்களின் மீது தமிழகமே கொதித்து எழுந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் போர் நிறுத்தம் செய்ய மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை மெமோரியல் ஹால் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு ராஜா அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று தமிழக சட்டப்பேரவையில் இலங்கை தமிழர்கள் பிரச்சினை தீவிரமாக விவாதிக்கப்பட்டதாகவும் இதற்கு பதிலளித்த தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த ஆட்சி விலகினால் நாளையே தமிழ் ஈழம் மலரும் என்ற நிலை இருந்தால் இந்த ஆட்சியை துறக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்வர் கருணாநிதி அவர்கள் அறிவித்துள்ளதாகவும் மத்திய அரசுக்கு இது இறுதி எச்சரிக்கை என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சட்டசபையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை போரை நிறுத்த மத்திய அரசுக்கு இறுதி வேண்டுகோள் விடுக்கப்பட்டு தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக வெளிநடப்பு செய்தது. நீங்கள் நடத்தும் நாடகத்தில் நடிக்க நாங்கள் தயாரில்லை என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக மதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்ததாக சட்டசபையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையில் இலங்கை பிரச்சினை சம்பந்தமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் திருப்தி அளிக்கவில்லை என்று இது ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழம் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த கோரியும் இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த இந்திய மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று 4வது நாளாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலவச கலர் டிவி விநியோகத்தில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து முன்னாள் அதிமுக அமைச்சரும் இந்நாள் திமுக பிரமுகருமான திரு செல்வ கணபதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்ட போது சாட்சிக்காரனிடம் காலில் விழுவதை விட சண்டைக்காரனிடம் காலில் விழுவது மேல் என்பது உண்மையாக இருக்கிறதோ என்று கூறினார்கள். சிங்கள கடற்படையினரின் அட்டகாசம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி 24 தமிழக மீனவர்களை அந்நாட்டு சிங்கள கடற்படை கைது செய்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடக்க உள்ள குடியரசு அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்ட திராவிட தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி ஒத்திகை இன்று டெல்லியில் நடந்தது. இது தமிழகம் சார்பாக நடந்த நிகழ்ச்சியை இந்த படத்தில் காணலாம். திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 113வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் திரு பருதி இளம்பருதி மற்றும் அமைச்சர்கள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 23 ஜனவரி 2009 பிற்பகல் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. நேற்று இருந்த வங்க கடலில் உள்ள மேகமூட்டங்கள் கலைந்து மறுபடியும் வங்கக்கடலில் அதிகமான மேகமூட்டங்கள் வந்து கொண்டிருப்பதும் இது தமிழகத்தை நோக்கி வருவதற்கு குறைந்தது 24 மணி நேரம் ஆகும் என்றும் நாளை இந்த படத்தை பார்க்கும்போது மழை பெய்யுமா என்பதை பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.